திமுக, அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே கடந்த ஒரு 30 வருடமாக இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது பின்புலத்துல சனாதனவாதிகளுக்கு ஆதரவாக, சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாகத்தான் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி செஞ்சதை விட நீங்க ஒரு படி மேல போய் தான் இன்னைக்கு சனாதனவாதிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தொடர்ந்து நீங்க செயல்பட்டுக்கிட்டு வரீங்க. கோயில்கள்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது தமிழ்லயுமே மந்திரங்கள் ஓதணும். அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடுங்கிற பேர் நீக்கப்பட்டிருக்கு, அதை சேர்க்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி களத்துல இறங்கி போராடுனதுக்கு பிறகுதான் இது ரெண்டுமே நடந்திருக்கு. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? சனாதனவாதிகள் தான் தமிழ்நாட்டை ஆள்றாங்க, திமுகவோ அதிமுகவோ ஆளல அப்படின்னு எடுத்துக்கலாமா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நீங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதை விட ஒரு படி மேல போய் இன்னும் அதிகமா கனிம வள கொள்கை, மணல் கொள்ளை, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுக்கு கடன் வாங்கி இலவசங்களை அள்ளி கொடுத்து இன்னும் தமிழ்நாட்டினுடைய நிதி சுமையை அதிகரிக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களையுமே கரப்ஷன், நீங்க செய்யற ஊழலுக்கு துணை போகக்கூடிய அளவுக்கு அவங்கள தயார்படுத்துறீங்க. இதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் நீங்க செய்யக்கூடிய துரோகம் தானே. கலைஞர் கருணாநிதி அவர்களை விட நீங்க ஒரு படி மேல செயல்படுறீங்க, அவரையே நீங்க மிஞ்சிட்டீங்க அப்படின்னு இதுக்கு மேல எப்படி விலக்கி சொல்ல முடியும்?